நாகையா வந்து ரொம்ப சோகமான படங்கள் தான் நடிப்பார். இந்த ஒரு சந்தோஷமான படத்தை அவர் நடிச்சு பழக்கமே இல்லை. அவரோட முக்கியமானது என்னன்னா 30 வருஷம் ட்ரெயின்ல எல்லா பிச்சைக்காரனும் அவர் பாட்டு தான் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம். பிச்சைக்காரன் பாடுறது பாட்டு எல்லாமே. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு திருப்பதியில் ஒரு சிலை இருக்கு. இந்த திருப்பதிக்குள்ள போறப்பே கையில தம்பூராவோட ஒரு மெஜஸ்டிக் சிலை இருக்கும். நாகையாக்கு பனங்கல் பார்க்குள்ள சிலை இருந்துச்சு. இப்போ இந்த சிலை எடுத்து எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருந்தாலும் அந்த ஸ்டேஷன் வந்தோம் திருப்பி வந்துடும். ஹீரோக்கு சிலை, ஹீரோயினுக்கு சிலை. இந்த படத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா நடிச்ச மனுஷனுக்கு 40,000 சிலை இருக்கு. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு பாரத் ரத்னா இருக்கு, எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா இருக்கு. அவங்க ஹீரோயின் நடிச்சாங்க, இவர் எக்ஸ்ட்ராவா நடிச்சாருங்க. ஜெயமால்னு ஒரு கேரக்டர். அவர் பாவன் அழகான மூஞ்சியை வந்து தாடியை வச்சு மறைச்சு 2 பாரத் ரத்னாக்கள் நடிச்ச ஒரே படம். கோர்ட்டுக்கு வந்து விட்னஸுக்கு எஸ்.எஸ். வாசனை கூப்பிடுறாங்க. நீ அவர் கதையை காப்பி அடிச்சு அமீனா. இவர் டக்குனு டூல்ஸ்பெரி ஹவுஸ் ஒரு வெள்ளக்காரன் புத்தகத்தை எடுத்து காமிச்சு, இங்கிலீஷ் புத்தகத்தை காமிச்சு, நான் இதுல இருந்து காப்பி அடிச்சேன், அவங்களே இதுல இருந்து தான் காப்பி அடிச்சிருக்கானுங்க. அதனால இதுல வந்து கல்கி பெருசா விற்க ஆரம்பிச்சது. எடுத்த உடனே கல்கில பிளாக்ல வித்த பத்திரிக்கை 20,000 காப்பி போடுறாங்க. 2 நாள் 10 புத்தகம் 4 நாள் போய் படிச்சதுக்கு அப்புறம் பழைய காப்பி 8 நாள் போகுது. அடுத்த மாசமே 30,000 காப்பி ஆக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் வந்த காலத்துல. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஹிஸ்டோரியன் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். சென்னை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் சார். ஒவ்வொரு ஏரியா பற்றி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பேசியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து படங்கள் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா சார். ஸோ நிறைய படங்கள் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ ரொம்ப காலத்துக்கு அது நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது அப்படி ரொம்ப காலத்துக்கு ஒரு இன்னுமே வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு படம் அப்படின்னா மீரா சொல்லலாம். ஸோ இந்த மீரா படம் பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி இது அந்த காலத்தில் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஸோ இப்போ வரைக்கும் அது இன்னும் ட்ராவல் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள் சார். மீரா, எம்.எஸ். சுப்புலட்சுமி, நாகையா. நாகையா தான் ஹீரோ, எம்.எஸ். சுப்புலட்சுமி ஹீரோயின். இதில் வந்து முக்கியமாக வந்து மீரா வந்து நம்ம ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பார்க்கணும். அது ஒரு 10 வருஷமாக ஏதோ ஒரு மூளை வேற வேற மூலையில், இதில் பர்ஷியாவில் டெஹரானில் ஒரு ஆள், அமெரிக்காவில் ஒரு ஆள், இங்கே மதுரையில் ஒரு பொண்ணு, ஒரு தேவதாசி பொண்ணு, இதில் மெட்ராஸில் ஒரு 2 ஐயர் மக்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து 10 வருஷம் ஒரு வேற வேற வழியில் வந்து கடைசியாக ஒரு சங்கமிக்கிறது தான் மீரா. மீரா மனசில் நிற்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எப்படின்னா ஆரம்பத்திலே ஒரு இது சொல்லணும். எம்.எஸ். சுப்புலட்சுமி பெரியவங்க, ரொம்ப பெரிய ஆள். அவங்களோட இன்னைக்கு அவங்க பாட்டு கேட்காத வீடே கிடையாது. காலங்கத்தில் திருப்பதியில் அவங்க சுப்ரபாதம் ஒலிக்குது. வேற எந்த குரலும் இவ்வளோ ஃபெமிலியராக இருக்காது. அந்த அவங்க ஒன்று. ஹீரோ வந்து நாகையா. நாகையாவும் பெரிய பாடகர், சின்ன ரோல் தான் அவர். ராஜ்கோட் அரசனாக வருவார். 30 வருஷத்துக்கு ட்ரெயின். நாகையா வந்து ரொம்ப சோகமான படங்கள் தான் நடிப்பார். இந்த ஒரு சந்தோஷமான படத்தை அவர் நடிச்சு பழக்கமே இல்லை. அவரோட முக்கியமானது என்னன்னா 30 வருஷம் ட்ரெயின்ல எல்லா பிச்சைக்காரனும் அவர் பாட்டு தான் பாடியிருக்கான். தமிழ், தெலுங்கு, கன்னடம். பிச்சைக்காரன் பாடுறது பாட்டு எல்லாமே நாகையா பாட்டாக தான் இருக்கும். ஃபிலாசபிக்கலாக வாழ்க்கையை பற்றி எல்லாமே இருக்கும். பெரிய சங்கீத கலைஞர். வாணி மகால் ஆரம்பிச்சவர் தான் அமைச்சார். சரி, எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு திருப்பதியில் ஒரு சிலை இருக்கு. இந்த திருப்பதிக்குள்ள போறப்பே கையில தம்பூராவோட ஒரு மெஜஸ்டிக் சிலை இருக்கும். நாகையாக்கு பனங்கல் பார்க்குள்ள சிலை இருந்துச்சு. இப்போ இந்த சிலை எடுத்து எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருந்தாலும் அந்த ஸ்டேஷன் வந்தோம் திருப்பி வந்துடும். நாகையா வந்து தெலுங்கர்களுக்காக ரொம்ப பண்ணியிருக்காரு. சிலை வந்து வச்சிருக்காங்க. ஹீரோக்கு சிலை, ஹீரோயினுக்கு சிலை. இந்த படத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா நடிச்ச மனுஷனுக்கு 40,000 சிலை இருக்கு. ஹீரோக்கு ஒரு சிலை, ஹீரோயினுக்கு ஒரு சிலை. இந்த படத்துல எக்ஸ்ட்ராவா நடிச்ச ஒரு மனுஷனுக்கு 40,000 சிலை இருக்கு. எம்ஜிஆர் இந்த படத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா நடிச்சார். அதே இதுல இன்னொரு முக்கியமான சொல்லணும்னா, ஒரு படத்துல 2 பாரத் ரத்னாக்கள் நடிச்ச ஒரே படம் மீரா. அதுக்கு முன்னாலேயும் கிடையாது, அதுக்கப்புறமும் கிடையாது. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு பாரத் ரத்னா இருக்கு, எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா இருக்கு. அவங்க ஹீரோயின் நடிச்சாங்க, இவர் எக்ஸ்ட்ராவா நடிச்சாருங்க. ஜெயமால்னு ஒரு கேரக்டர். அவர் பாவன் அழகான மூஞ்சியை வந்து தாடியை வச்சு மறைச்சு டங்கன் கொண்டு வருவாரு. பட் ஆனாலும் 2 பாரத் ரத்னாக்கள் நடிச்ச ஒரே படம் மீரா. ஸோ இவ்வளவு ஒரு பிரமாத விஷயங்கள் இருக்கலாம். மீரா இன்னைக்கு நினைக்கப்படுகிறது. மீரா வாஸ் ஆல்சோ த லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் எம்.எஸ். மீரால ஒரு பெரிய ஒரு செயின்டா, ஒரு ஞானியா அவங்க வந்து பாடுற உடனே இத்தோட நம்ம விட்டுட்டா லைஃபுக்கு எல்லாரும் நம்ம இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு அவங்க போட்ட ஒரு கால்குலேஷன். வேற யாராவது டாப் கிரிக்கெட்டர்ஸ் பண்ணுவாங்க. பிராட்மேன் வந்து 99.9 ஆவரேஜ் இருந்துச்சு. இன்னும் ஒரு செஞ்சுரி அடிச்சு 100 வந்திருக்க ஆவரேஜ். அவர் அதை கெடுத்துக்க விரும்பல, இதுவாயிரும். அதே பேட்டர்ன் தான் இவரும். ஹஸ்பண்ட் தான் டிசைட் பண்ணார், சதாசிவம் தான் டிசைட் பண்ணார். இதுக்கு மேலே அவங்க நடிக்க வேண்டாம், மக்கள் மனதில் அப்படியே தங்கட்டும். உண்மையாக தான் தங்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சாமி பாடல்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துச்சு. சாமி பாடல் எம்.எஸ். சுப்புலட்சுமி ஒரு தெய்வமாக நினைக்கிறோம். ஒரு சினிமா ஹீரோயின் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஸோ அது ஒரு பிரமாத கால்குலேஷன். ஸோ ரொம்ப பேரோட வேலைகள் எல்லாரும் இந்த இதை மேலே பண்ணுறது. கல்கி சம்மந்தப்பட்டிருந்தாரு, சதாசிவம் சம்மந்தப்பட்டிருந்தாரு,
ஸ்டூடியோ நியூட்டன் ஸ்டூடியோன்னு இன்னைக்கு பாரதிய பவன் ஸ்கூல் இருக்கு கீழ்பாக்கில். பின்னில் ஓட்டேரி கேனால் ஓடும். அந்த காலத்தில் நல்ல தண்ணி, இன்னைக்கு சாக்கடையா இருக்கு. நிறைய ஷாட் வந்து அந்த ஓட்டேரி கேனால் பக்கத்தில் எடுத்தாங்க. ஸோ அந்த நியூட்டன் ஸ்டுடியோவில் எடுத்தாங்க. ராஜஸ்தானில் போய் அவுட்டோர் எடுத்தாங்க. ராஜஸ்தானில் எப்படின்னா டேரக்டர் வந்து வெள்ளைக்காரன் அமெரிக்கன்மா, கோயிலுக்குள்ள வரவிட மாட்டேன் பிச்சை இவர் குருக்குள்ள வரக்கூட வந்தார். ஸோ இவர் மூஞ்சில் கருப்பை பூசி டர்பனை கட்டி உள்ளே கூட்டின்னு போயிட்டானுங்க. பின்னாடி தெரிஞ்சு கோயிலுக்கு ஃபுல்லாக புண்ணியாச்சம்லாம் பண்ணி இவங்கள்ட்ட காசு வாங்கின கதையெல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த அமெரிக்கன் டைரக்டர் வந்து இங்க வந்து ஒரு படம் அவர் சும்மா அவரோட கிளாஸ்மேட் 3 பேர் படிச்சாங்க, பெர்க்லியில் படிச்சாங்க, 3 பேர் சினிமா படிச்சாங்க. டாண்டன், இவரும் இன்னொருத்தர். டாண்டன் தான் நந்தனா எடுத்தவர். ஸோ டாண்டனுக்கு ஒரு மருதாச்சலம் செட்டியார்னு ஒருத்தர் வந்து இன்னொரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ சதி லீலாவதி, அதுலேயே எம்ஜிஆர் தான். சதி லீலாவதி வந்து எடுக்கிறப்போ பதிபக்தின்னு ஒரு ட்ராமாவை தான் எடுக்கிறாங்க. அதுக்கு ரைட் வாங்கிட்டு எடுக்கிறாங்க. பட் பதிபக்தி இன்னொருத்தர் ஆளுக்கு வித்துடுறாங்க. ஸோ ஒரே டைம்ல 2 படம் ஷூட் ஆகிட்டு இருக்கு. பதிபக்திக்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து அதே மாதிரி கதை வேணும்னா எதுனா குடிக்கக்கூடாதுங்கிற கதை. எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் அந்த இருந்தது மது விலக்கில். இது முதல் படமே அப்படி இருந்தனால ஸோ அந்த படம் இருக்கப்போ கோர்ட்டில் வருது. இவங்க வந்து எஸ்எஸ் வாசன்ட்டு வந்து கதை எழுதுறாங்க. எஸ்எஸ் வாசன் கதையெல்லாம் எழுதுவார், நிறைய பேர் தெரியாது. அவர் எழுதின கதை சதி லீலாவதி, அதை வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு வந்து விட்னஸுக்கு எஸ்எஸ் வாசனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ அவர் கதையை காப்பி அடிச்சு அம்மியான இவர் டக்குன்னு டூன்ஸ்பெரி ஹவுஸ்னு ஒரு வெள்ளைக்காரன் புத்தகத்தை எடுத்து காமிச்சு, இங்கிலீஷ் புத்தகத்தை காமிச்சு, நான் இதுலேருந்து காப்பி அடித்தேன், அவங்களே இதுலேருந்து தான் காப்பி அடிச்சிருக்கானுங்க. ஸோ அதனால இதில் வந்து பிளகரிசத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. படம் வருது. சதி லீலாவதியில் பாலையா, எம்ஜிஆர், என்எஸ் கிருஷ்ணன் வந்து படம் 2வது படமாக இருந்தாலும் முதல் படம் தான் ரிலீஸ் ஆகுது. என்எஸ் கிருஷ்ணன், தங்கவேலு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்குது. பாலையா பெரிய ஆளா வந்துடுறாரு, என்எஸ் கிருஷ்ணன் பெரிய ஆளா வந்துடுறாரு, எம்ஜிஆர் வந்து எக்ஸ்ட்ராவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தங்கவேலுக்குலாம் ஒரு சான்ஸ் கூட கிடைக்கிறது இல்லை. தங்கவேலு வந்து பழனி கோயிலில் போய் பிச்சை எடுக்கிறார். 17 வருஷம் கழிச்சு அடுத்த சான்ஸ். ஸோ சதி லீலாவதி அவ்வளோ பெரிய இது. அதில் எம்ஜிஆருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியல. அதில் வந்து போலீஸ்காரர் வருவார் சின்னதா. போலீஸ் ரங்கையாவன் பேர், ரங்கையா நாயுடுன்னு பேர். சைக்கிள் ஓட்ட தெரியலைங்கிறனால அவருக்கு அந்த சான்ஸ் போகிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த அமெரிக்கன் டைரக்டர் இவருக்கு ஒரு தமிழ் வார்த்தை கூட தெரியாது அவருக்கு. அதை வச்சு ஒரு 10 படம் 5 படம் எடுத்துட்டார் 15 வருஷம். அவர் வந்து இந்த எம்ஜிஆரை வச்சுக்குவோம், சின்ன ரோலாக தான் வச்சுக்குவோம் அப்படின்னு பின்னால் அது தோணுச்சு. என்னன்னா எம்ஜிஆர் ஓகோன்னு வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கப்போ டாண்டன் இவர் உயிரோட இருந்து மெட்ராஸுக்கு வந்தார். அவர் எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து என்ன சொன்னார், நான் பரவாயில்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, என்னை சைக்கிளில் வச்சு தள்ளிருங்க, ஷூட் பண்ணிக்கிங்க, அப்புறமா எனக்கு விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த ரோலில் இருந்தார். ஸோ அவர் படம் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ரோல் கொடுப்பாங்க. அர்ஜுனன் கொடுப்பாங்க, இந்திரஜித் கொடுப்பாரு, அந்த மாதிரிலாம் ரோல் கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஓட்டிக்கினே வந்தார். சாயான்னு ஒரு படம் எடுத்தாங்க. சாயா படம் ஓடலை, எடுத்து முடிக்க முடியல. ஸோ ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம மீராவுக்கும் நம்ம பார்க்க வேண்டிய காரணம், எல்லா ஃபிலிமும் வந்து ஜெர்மனியில் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஜப்பானில் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே உலக போரில் சம்மந்தப்பட்டவங்க. இங்கே இந்தியாவுக்கு ஃபிலிம் வரல. ஸோ அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ஆக்ட் போடுறான் வெள்ளைக்காரன். 11,000 அடிக்கு மேலே படம் இருக்கக்கூடாதுன்னு. அது வரைக்கும் எல்லா படமும் 26,000 அடி, 27,000 அடி, எல்லாத்துக்கும் பாட்டு பாடுவாங்க. இப்போ ஹரிதாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா மருமக வந்து மாமனார் மாமியாரை கொண்டு போய் நான் ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்க போறேன் ஒரு பாட்டு பாடுவான். இந்த கிழங்கள் 2 பேரும் கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போறேன்னு பாட்டு பாடுவோம். எல்லாத்துக்கும் பாட்டு. ஸோ முதல்ல இந்த 11,000 அடி வந்து பாட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டை குறைச்சவொன்னே படம் பெருசாக இது நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் குறைஞ்சிருச்சு. 40 ஃபிலிம் பண்ண இடத்துல 12 ஃபிலிம் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் சான்ஸ் குறைய ஆரம்பிச்சு. கதைகள் கம்மியாகுமா சார்? கதைகள் கம்மியாக இருக்குது. கதை இருந்துச்சு, படம் எடுக்க முடியல, ஃபிலிம் கிடைக்காது, பர்மிஷன் கிடைக்காது. ஸோ ஆக்டர்ஸ்க்கு சான்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 30 படம் இருக்கப்போ எவ்வளோ ஆக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும், இதில் சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. ரொம்ப பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் தங்கவேலாம் பிச்சை எடுக்க போயிட்டாரு. மற்றவங்களாம் வேற தொழில் பார்க்க போயிட்டாங்க, நாடகத்துக்கு திரும்பி போயிட்டாங்க நிறைய பேர். எம்ஜிஆர் மாதிரி சில பேர் பர்சிஸ்டண்டாக இருந்தவங்க தான் மேலே வந்தாங்க. ஸோ இது சதி லீலாவதியில் தான் வந்து சேர்றாரு இவர். நான் இந்த வருஷம் அமெரிக்காவுக்கு போயிடுவேன் இதை முடிச்சுட்டு, இந்த வருஷம் இந்த அமெரிக்காவுக்கு போயிடுவேன் இதை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் தான் தங்குவார். இப்போ ஐஓபி ஆஃபீஸ் இருக்குது அங்கே ஒரு பெரிய அந்த மவுண்ட் ரோட்டில். அங்கே வந்து பெரிய ஹோட்டல் இருந்துச்சு, அமீர்பாக். அங்கே ஒரு சிங்கக்குட்டி ஒன்று தான் வச்சுருப்பார். சிங்கக்குட்டி வந்து மீராக்கு அப்புறம் தான் வச்சுருந்தார், அது பெட்டாக வச்சுருந்தார். ஸோ அவர் வந்துடுறாரு. ஸோ எம்எஸ் சுப்புலட்சுமி மெட்ராஸ் வராங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அவங்க தேவதாசி குடும்பத்தில் பிறந்தவங்க. நல்ல குரல், சின்ன வயசுலேயே இதாகிடுச்சு. மெட்ராஸில் வந்து பாட வரப்போ மெட்ராஸில் கோக்லே ஹால்னு ஒரு பிரமாத ஹால் ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் இன்றைக்கி இருக்குது. அதை இடிக்கலாமா வேண்டாமான்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸில் முதல் பெரிய ஹாலை தான். நம்மளோட ஹோம் ரூல் மூமெண்ட்டு, வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே உருவானது அங்கே தான். காந்தி பேசியிருக்காரு, நேரு பேசியிருக்காரு. அங்கே எப்படின்னா அங்கே பேசக்கூடாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்ல மாட்டான். கூட்டம் ஜாஸ்தியாக கூட்டிட்டீங்கன்னு 2 ரூபா ஃபைன் போடுவான். இந்த 2 ரூபா ஃபைனை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. இவங்க 400 ரூபா செலவழிச்சு அதுக்கு அவ்வளோ பப்ளிசிட்டி வந்துடும். மெட்ராஸில் டாப் லாயர் ஃபுல்லாக அப்பியர் ஆவாங்க அந்த 2 ரூபாயை 1 ரூபாயை குறைக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹால். அதில் வந்து
எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அந்த பில்டிங்கை கட்டின அன்னைக்கு தேவதாசிகள் இங்கே பாடக்கூடாது அப்படின்னு ஆனி பெசன்ட் எழுதி வச்சுறாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமியோட முதல் கச்சேரி லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்ல எங்கேயோ ஒரு குட்டி இதில் சத்திரத்தில் நடக்குது. பட் அப்போ வந்துடுறாங்க, அங்கேருந்து வருவாங்க, மெட்ராஸ்க்கு வருவாங்க. அப்புறம் சினிமா அப்போ தான் வளர ஆரம்பிக்குது. சினிமா அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. 31 தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. பாடுறவங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. ஸோ பாடகர்கள் ரொம்ப பேர் பேசுகிறாங்க. ஸோ அப்போ தான் இவங்க படம் நடிக்கிறாங்க. என்ன படம் நடிக்கிறாங்கன்னா சகுந்தலை நடிக்கிறாங்க. சகுந்தலையில் இவங்க சகுந்தலையாகவும் துஷ்யந்தனா ஜிஎன் பாலசுப்ரமணியம் பெரிய பாடகர். அப்போ ஒரு சின்ன காதல் வாய்ப்படுறாங்க அவர்கிட்ட. அது படுறாங்க. அந்த காலத்துல பாடகர்களும் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. பாடகர்கள் தான் மெயின் நடிக்க முடியும். எல்லாரும் பாட முடியல. இப்போ எம்ஜிஆர்லாம் பாட முடியலன்னு தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஹீரோயின் எப்படி இருந்தாலும் ஒரு பாகவதராக இருக்கணும், அந்த மாதிரி இது. ஸோ எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஹிட் ஆனோன்னு திரும்பி மதுரைக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் டமால் ஓடி வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு பெரிய பணத்தாசை பிடித்தவர்கள்னு வச்சுக்கோங்க, சண்முக வடிவு. இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் இதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. தில்லானா மோகன் அவள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பத்மினியோட அம்மா பேர் என்ன? வடிவு. பணத்தாசை பிடித்து பொண்ணை வந்து ஒரு பெரிய பணக்காரனுக்கு 2வது மனைவியாக கட்டி கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படியே எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா கேரக்டர் பார்த்து கொத்தமங்கலம் சுப்பு எழுதுவது. சண்முக வடிவு அப்படியே வடிவு. இவங்க சண்முக வடிவு, அது வடிவு அப்படியே. இது வந்து இங்கே பாடல், அங்கே ஆடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துறாரு, சண்முக வடிவு எம்எஸ்ஸை வச்சு ஒரு கதை ஆர்கே நாராயணன் எழுதுறாரு. செல்வின்னு ஒரு கதை எழுதுவார். அந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைகள் தான் இது. ஸோ என்னாவது அவங்க வந்து ஒரு பணக்காரன் ஒரு சிட்டியாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா அஃபிஷியல் கல்யாணம் இல்லை, அவரோட போய் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு டக்குன்னு இந்த பொண்ணு வந்து என்னோட எதிர்காலம் இதோட பெருசுன்னு சொல்லிட்டு 17 வயசு பொண்ணு டக்குன்னு மெட்ராஸ் ஓடியாந்துருது. மெட்ராஸ் ஓடியாந்து இந்த சகுந்தலா படம் எடுத்த ப்ரொடியூசர் தான் இவர் சதாசிவம். அவர் வீட்டுக்கு வந்து நிற்கிது. சதாசிவம் ஆல்ரெடி மேரிடு. அவங்க வீட்டை இவர் சேர்த்துக்கிறாரு. அது கொஞ்சம் பெரிய ஐயர் வீட்டில் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக ஆயிடுது. முதல் பொன்னாடி பேர் அபிதா குச்சலாம்பாள்னு பேர். அவளை தேல் கடிச்சு செத்து போயிடுறான். இது ரொம்ப கன்வீனியண்டாக சொன்ன கதை. என்ன கூட இருக்கலாம், ஏதோ கூட இருக்கலாம். ஒரு தேல் கடிச்சா உடனே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. சரின்னு இவங்க 2 பேரும் திருநெல்வேலியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ராஜாஜி வராரு, கல்கி வராரு, ஹிந்து ஸ்ரீனிவாசன் வராரு. திருநெல்வேலியில் என்றைக்குமே இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ், சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அங்கே வந்து நீங்கள் கல்கி மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. அப்போது ஆனந்த வீட்டில் டெப்யூட்டி எடிட்டராக இருக்கார் கல்கி. கல்கிக்கு வேலை போயிடுது. அவர் சுதந்திர போராட்டத்தில் போராடுறதுனால ஜெயிலில் வந்து சதாசிவத்தை சந்திக்கிறாரு. நம்ம சொந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம், கையில் காசு இல்லை, எங்கேயும் பேப்பருக்கு தட்டுப்பாடு, எங்கேயும் உங்களுக்கு மிஷின் கிடைக்காது. 2 பேருக்கு வந்து ஜெயிலில் கழிய போடுறான்னு சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருது. எப்படின்னா சாவித்திரிங்கிற படத்தில் சாந்தா ஆப்தேன்னு ஒரு பெரிய மராட்டி ஆக்ட்ரஸ், அவள் ஹீரோயினா. நாரதர் வேஷத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமி. அதுக்கு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. 20,000 மொத்தத்தை போட்டு அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. கல்கிக்கு பரதன் பப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதில் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு 15 பங்கு, 4 பங்கு இவருக்கு கல்கிக்கு, 1 பங்கு யாரோ ஒருத்தருக்கு வெளியிருந்து வரவருக்கு மேயர் இருக்காரு. சாகிற வரைக்கும் எம்எஸ் சுப்புலட்சுமி தான் கல்கி மேகசின் ஓனர். நிறைய பேருக்கு அது தெரியாது. அவங்க வீட்டில் வந்து அவங்க பெருசாக சம்பாதிச்சாம வீடு வந்து செட்பட்டில் பெரிய வீடு. இன்னைக்கு வந்து இந்த மகரிஷி ஸ்கூல் இருக்கு. இந்த பெரிய இடங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் தான் ஆச்சு. மகரிஷி ஸ்கூலில் கீழே வந்து ப்ரெஸ்ஸு, மேலே வந்து சதாசிவமும் இதுவும். அந்த வீட்டில் வராத ஆள் கிடையாது. காந்தியிலேருந்து நேரு வந்து எல்லாரும் வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. ஸோ அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கல்கி பெருசாக வைக்க ஆரம்பிச்சது எடுத்த உடனே. கல்கியில் பிளாக்ல வித்த பத்திரிக்கை 20,000 காப்பி போடுறாங்க. 2 புத்தகம் 4 போய் படித்ததுக்கப்புறம் பழைய காப்பி 8 போகுது. அடுத்த மாதமே 30,000 காப்பி ஆக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் அந்த காலத்தில் 71,000 காப்பி ஊற்றுச்சு கல்கி. அந்த காலத்தில் எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்காத ட்ரெயின் வெளியில் கல்கியை தூக்கி போட்டு போவோம். கியூ ஃபார்ம் பண்ணிடுவாங்க காலை 4 மணிக்கு கல்கி வாங்குறதுக்கு. தஞ்சாவூர் நிறைய அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. தஞ்சாவூரில் இங்கே பொன்னியின் செல்வன் படிக்கப்படும்னு போர்டு மாட்டுவாங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சாயங்காலம் படிக்க தெரியாதவங்களுக்கு படிச்சு காமிப்பாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த மேகசினுக்கு இப்போ தான் ஃபண்ட் பண்ணுறான். ஸோ அந்த டைமில் அது வருது. ஸோ ஒரு படம் எடுப்போம் முடிவு பண்ணுறாங்க. டங்கன் வந்து எப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமியே ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆமாம், எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க சொந்தமான நம்மளே ஒரு படம் எடுக்கணும் முடியும். சந்திரபாபான்னு ஒரு படம் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதில் படம் எடுக்க முடிவு பண்ணுறாங்க. இதில் சிரிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கல்கி வந்து சினிமா ரிவ்யூ எழுதுவார், ரொம்ப நக்கலாக எழுதுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ சூப்பர் ஸ்டார் 2 சூப்பர் ஸ்டார் தான், எம்கே தியாகராஜ பாகவதன், பியூ சின்னப்பாவும். பியூ சின்னப்பா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஆனால் தண்ணி இன்னி போட்டு ரொம்ப பெருசாக ஒரு இவ்வளோ குண்டாயிட்டார்.
அது நக்கலை அவர் வந்து சின்னப்பா இப்போது பெரியப்பா ஆகி விட்டார் அப்படின்னு ஆரம்பமே அவரை பண்ண முடியல அவரால். இந்த எகிரி சண்டை போடுறாருன்னா முதல்ல கல்கி யூஸ் பண்ண வார்த்தை சின்னப்பாக்காக யூஸ் பண்ணது. ஸோ கல்கி எழுதுவார். அப்போ அவருக்கு இந்த இவரை டங்கன் எலிஸ் டங்கனை கண்டா நருசம் பிடிக்காது. ஏன்னா டங்கன் தான் ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸை ஸ்விம் சூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த இதில் கேபரே டான்ஸ் ஆடுற இதில் கனிமரா ஹோட்டலில் ஆங்கிலோ இண்டியன்ஸை கூப்பிட்டு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு போட்டு இந்த படங்கள்லாம் நடிக்க வைப்பார். இவர் வந்து தமிழர்களை வந்து கெடுக்கிறதுக்குனே அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்திருக்காருன்னு கல்கி கைப்பட எழுதியிருக்காரு. ஆனால் கல்கி சொந்த படம் எடுக்கிறப்ப யாரை டைரக்டராக கூப்பிட்றாரு? அவர் தான் கூப்பிட்றாரு. ஏன்னா படம் ஓடும். ஓகே. ஸோ அதனால அந்த டைம் யோசிக்கிறாங்க, அதெல்லாம் முன்னால் பேச பின்னால் பேச போயிடும். ஸோ டங்கனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டங்கனை ஃபிக்ஸ் பண்ணி கல்கி பாட்டு எழுதுறாரு, கதையை எழுதி கொடுக்குறாரு. மீரா வந்து ஒரு ராஜ்புட் பிரின்சஸ் இருந்தாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நம்மளோட ஆண்டாளுக்கு பேரலல் கடவுளோட ஒன்று சேர்ந்துட்டா. கிருஷ்ணரை பற்றி பாடல்கள் பாடி மீரா பஜன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து அக்பர் காலத்தில் இருந்தது. அது வச்சு ஒரு பெரிய கதைகள் வந்துருச்சு. ஸோ சித்தூரில் ஸோ அந்த கதையை எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுக்கிறாங்க. மெட்ராஸில் அப்போ ஸ்டூடியோஸ் வந்துச்சு. நியூட்டன் ஸ்டூடியோன்னு, அதான் இந்த கீழ்பாக்கில் இருக்குது. நியூட்டன் ஸ்டூடியோ ஆரம்பிச்சது வந்து ஒரு செட்டியார், 3 செட்டியாரும் ஒரு தெஹரானின்னு ஒருத்தரும் ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு ஓடியாந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் போட்டுற வேலை பார்த்துருந்தான். அவன் சொந்தக்காரன் பார்சி 4 பேர் வந்து உன வேலைக்கு சேர்த்து விட்றேன்னு சொல்லி சினிமா சேர்த்து விட்றேன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கில் இந்தியாவில் நம்பர் 1 ஆகிட்டார். சொந்த ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டார். மெட்ராஸ் எப்படி ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க. போட்டா இருந்தவன் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே சொந்த ஸ்டூடியோ கட்டிட்டான். ஸோ அங்கே தான் எடுக்கிறாங்க, இந்த படம் எடுக்கிறாங்க. பாடல்கள்லாம் இது பண்ணுறாங்க. ஃபுல்லாக இது எழுதி பாதி வந்து சித்தூரில் எடுக்கிறாங்க படம், மீதி வந்து இங்கே நியூட்டன் ஸ்டுடியோவில் எடுக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கும் அந்த ஸ்டில்ல. டங்கன் வந்து ஹைலி ப்ரொஃபஷனல். ஒரு 70s 80s வரைக்கும் இந்த ட்ராலிக்கு பேர் டங்கன் ட்ராலி. அது வரைக்கும் கேமரா வச்சுக்கின்னு ஓடணும் மேலே கீழே. அந்த அசையாம ட்ராலி அது எப்படி மூலம் பண்ணாருன்னா, அவரோட டாஜ் கார், அவர் காரில் வருவார், கார் மேலே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. அதை வச்சு அசையாமல் எடுக்கிறதுக்கு ஷார்ட் ரொம்ப பிரமாமா. MS சுப்புலட்சுமி வந்து டெய்லி லைட் டெஸ்ட் பண்ணோன்னா அவன் ரொம்ப எரிய ஆரம்பிச்சு, ஸ்கின் எல்லாம் ரெட்டாக ஆரம்பிச்சிச்சோன்னே மூஞ்சி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்குமான்னு ஒரு ரப்பர் மோல்டு, ஃபேஸ் ரப்பர் மோல்டு பண்ணி ஒரு மோல்டு பண்ணி போடுறாரு ஃபேஸ் மாதிரியே. அதுக்கு லைட் இப்படி வச்சா வரும், அப்படி வச்சா வரும், இப்படி வச்சா வரும், அப்படி வச்சா வரும்னு கால்குலேட் பண்ணி போடுறாரு. ஸோ ரொம்ப இடச ஒர்க்கு, சிஸ்டமேட்டிக் மேக்கப் கொண்டு வந்தது அவர் தான். அந்த காலத்தில் சினிமாவில் எப்படி பேன் கேக், பிளாக் அண்ட் ஒயிட் தானே, பேன் கேக்னு ஒரு பக்கெட்டில் கறந்து வச்சுருவாங்க. எல்லாருக்கும் நம்ம இந்த செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறான்ல அந்த ப்ரஷ் தான், அதில் மூஞ்சி எல்லாருக்கும் அடிச்சு விட்டு உள்ள போன்றவாங்க. எல்லாருக்கும் அந்த பேன் கேக் தான். இவர் தான் சிஸ்டமேட்டிக் இதை உள்ள கொண்டாந்தவர். ஸோ பண்ணுறாங்க. இந்த MS சுப்புலட்சுமி எப்படி பண்ண முடியும்? MS சுப்புலட்சுமி அந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஒரு செயின்ட்லியாக இருப்பாங்க, ஒரு கவர்ச்சியான அழகில் செயின்ட்லியான அழகாக இருப்பாங்க. அது ஃபுல்லாக லைட்டிங்லாம் இவர் கொண்டு வந்தார். ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. சந்திரபாபா தான் பண்ணாங்க. மீரா வந்து ராஜாஜி வந்து பார்த்தாரு, உட்காந்து பார்த்தாரு. ராஜாஜி வந்து பிரமாதம் எழுதினாரு. அதுக்கப்புறம் அதை ஹிந்தியில் திருப்பி எடுத்தாங்க. ஹிந்தியில் எடுத்தப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து பார்த்தாரு. இந்தியாவில் பார்க்காதாலே கிடையாது, ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. கொஞ்சம் அதில் ஏஜ் ஆகிட்டாங்க, ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் எடுத்தாங்க. திருப்பி சில ஷார்ட்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்து. தமிழ் சினிமா பெரிய ஹிட் ஆச்சு, எல்லா தேட்டர்லையும் நல்லா ஓடிச்சு. முக்கியமான டைம் வந்து பெரிய பாடல்கள், பேசப்பட்ட பாடல்கள் இருந்த படம் அதுவாக தான் இருக்கும். ஹரிதாஸும் அதுவாக தான் இருக்கும். 47, 46, 47ல் MS சுப்புலட்சுமி. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் சினிமாலேருந்து ஒதுங்கிடுறேன். எவ்வளோ ஆஃபர் வந்திருக்கும், 10-15 ஆஃபர் வந்திருக்கும், பண்ணல அவங்க. அப்படி எப்படி இப்போ ஒரு கேபி சுந்தராம்பாள் ஒன்று நடித்த உடனே 10 படம் வந்துச்சுல, காரைக்காலமையார் வந்துருச்சு, அவையார் வந்துச்சு, இது வந்து அந்த மாதிரி வந்திருக்கும். இவங்க அதுக்கப்புறம் நான் படங்கள் நடிக்கலை, சாமி பாட்டு தான் பாட போகிறேன் அப்படின்ட்டாங்க. ஒரு சதாசிவம் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, தன்னை நல்லவன் அவங்க சொல்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவார், சட்டையை கூட கட்டி கொடுத்துருவார். ஸோ இந்த அம்மா வந்து இதுக்கு 2.5 கோடியோ 3 கோடியோ திருப்பதி தேவஸ்தானத்தில் ராயல்ட்டியாக வந்திருக்கு சுப்ரபாதத்துக்கு. 1 பைசா கூட அவங்க வச்சுக்காம காஞ்சி மடத்துக்கோ மற்ற மடத்துகளுக்கோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட கையில் காசு இல்லாமல் அவங்க இந்த வீடை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு வராங்க. செப்பேடு வீடு 2 பேரும் வித்துட்டு வராங்க. ரொம்ப அது மாதிரி ஒரு கணக்கு போட தெரியாத ஒரு இது. பத்திரிகை துறையிலயும் அவங்க வந்து நல்ல ஒரு சினிமா பண்ணிக்கலாம். பாடல் பாடினது எல்லா பாடல்களும் பாடிட்டு வந்து புரந்தரதாசர் பாடல் பாடாமிச்சு, அன்னமாச்சாரியா பாடாமிச்சு, பெருசா வந்திருக்கும் காசு. ஆனா ஒரு கேஷை வச்சுக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க நல்லவங்க, ஆகா ஓகோன்னா எல்லா காசையும் கொடுத்துருவாங்க. அப்படிதான் அது வந்து அதனால அதில் ஒரு பெரிய பேர் வந்துச்சு. கடைசியாக பாரதத்தில் ரொம்ப லேட்டாக சதாசிவம் செத்து போன அப்புறம் வந்துச்சு. சதாசிவம் இருக்க போனால் சதாசிவம் ரொம்ப டாமினன்ட், ரொம்ப பொசசிவ். அவள் என்ன மீட்டிங்கில் பேசணும் கூட அவர் தான் எழுதி கொடுப்பாரு. இப்போ அதுக்குள்ள நிறைய ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. CV நரசிம்மன் ஒரு ரசிகர் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருக்காரு. யுனைடெட் நேஷன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சிங்கரை கூப்பிட்டு பாட வைப்பாங்க. ஒரு நாட்டிலிருந்து MS சுப்புலட்சுமியை கூப்பிட்டு யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு கச்சேரி 1966 பண்ணுறாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவர் சொல்லுவாங்க, மல்லிகைப்பூ டெய்லி பிளேனில் போகும்,
அவங்களுக்கு இங்கேருந்து போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எம்எஸ் சுலக்ஷ்மி. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீரானால தான். எம்எஸ் வந்து ஒரு ஷி பிகேம் ஃபேஷன் ஐகான். ஒரு பட்டு புடவைக்கு எம்எஸ் ப்ளூன்னு ஒரு கலரே இருக்கு. ஒரு ரசிகர் வந்து ஒரு ஏதோ செட்டியார் சொல்லுவாங்க, ஒரு செட்டியார் முத்து செட்டியார் காரைக்குடி இதில் காஞ்சிபுரத்தில் அந்த ஒரு டிபிக்கல் ப்ளூ இவங்க கட்டுறதுக்காக பண்ணி கொடுப்பாரு. ஓகே. அது பேர் இன்னைக்கு வரைக்கும் எம்எஸ் ப்ளூ தான். ஓஹோ. வேண்டுவாங்க. பயங்கர ஃபேமஸ் இல்ல சார்? ரொம்ப அந்த ஒரு தட் இஸ் டு தோஸ் ஹூ மேட்டர். இந்த பணக்காரங்க பெரியவங்க அவங்க லெவல்ல முக்கியமா எம்எஸ் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா, எம்எஸ் எங்க கல்யாணத்துல பாடினா, எம்எஸ் கல்யாணத்துல மட்டும்தான் பாடி முடிக்கிறதுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எந்திரிச்சிருவாங்கிறதுக்காக. ஓகே ஓகே. அந்த காலத்துல எம்எஸ் பாடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் அவங்க வீட்டுலாம் பாடுவாங்க. வச்சு ரொம்ப பெருசா எடுக்க மாட்டாங்க, மியூசிக் கண்டில் பாடுவாங்க. பட் எம்எஸ் வந்து இந்த தமிழ் இசைக்கு பண்ண சேவை கொஞ்சம் நெஞ்ச சேவை இல்லை. ஓகே. தமிழ் இசை, தமிழ் பாடுறதா தெலுங்கு பாடுறதான்னு மியூசிக் அகாடமியில் சண்டை வரப்போ எம்எஸ் இந்த பக்கம் இருந்தனால தான் தமிழ் இசை ஜெயிச்சிச்சு. இல்லாட்டி அதை வந்து சரி கட்டியிருப்பாங்க. எம்எஸ் வந்து தமிழ் பாடல்கள் எல்லாம் பாடி அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபோர்ஸில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஷி வாஸ் த ஃபேஸ் ஆஃப் தமிழ். அண்ணாமலை செட்டியார் காசு கொடுத்தாரு, கல்கி எழுதினாரு, ராஜாஜி பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலும் the face of தமிழ் இசை வாஸ் எம்கே தியாகராஜ பாகவதர். இப்போ எங்களோட நேம் இந்த மீரா படத்துக்கு அப்புறம் தான் ஃபுல்லா சேஞ்ச் ஆச்சா சார் இந்த ஃபேம் எல்லாமே? ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் சென்சுவலாவே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சகுந்தலை எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா தவமணி தேவி வந்து அந்த கால பெரிய சில்க் மாதிரி தவமணி தேவி சிலோன்காரங்க, அவங்களுக்கு போட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொமான்டிக் சாங்ஸ் இருக்கும், ரொம்ப ரொமான்டிக் வசனம்லாம் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டா மறக்கடிச்சு மீராக்கு அப்புறம் ஒரு அவங்கள ஒரு செயின்ட் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தெய்வ இதோட மட்டும் அசோசியேட் ஆச்சு. ஒரு தேவதாசி குடும்பத்தில் பிறந்து ஒரு பிராமணர் மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 5-10 வருஷம் சோசியல் மீடியா வர வரைக்கும் எம்எஸ் சுலக்ஷ்மி வந்து பிராமணர் கிடையாதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு தேவதாசி குடும்பத்தில் வந்தவங்க தெரியாது. அவளும் வெளில கண்டுக்கல, வெளில யாரும் சொல்லிக்கவும் இல்லை. பட் இஸ் a very important person. அதில் என்னன்னா she personified Brahminhood. ஒரு பிராமண பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், வைரமுக்குத்தியை போட்டுன்னு மடிசாரி கட்டிங்கன்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, காஞ்சி பெரியவராக இருந்தாலும் சரி, ரொம்ப பக்தியோட ரொம்ப அனுஷ்டானம் பண்ணி ரொம்ப கடைசி வரைக்கும் ஷி வாஸ் இது. கடைசியாக அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கொடுத்தாங்க, கோட்டர்புரத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃபேமிலியில் கொடுத்தாங்க. ஸோ அந்த வீட்டில் இருந்துக்குன்னு அப்போ வந்து இந்த கர்நாடக இசையில் 3 பேர் தான் முக்கியம். இந்த ட்ரேம் வெயிட்னு சொல்கிற மாதிரி டிகே பட்டம்மாள், எம்எல் வசந்தகுமாரி அண்ட் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, 3 பேர் தான். எல்லா சபாலையும் இந்த 3 பேர் பாடினா தான் சபா, இல்லாட்டி கிடையாது. பட் எம்எஸ்க்கு வந்து மோஸ்ட்லி கிராமோஃபோன் ரெக்கார்ட் தான். கிராமோஃபோன் ரெக்கார்டு அவங்க அளவுக்கு யாருமே பண்ணதில்லை. அதே மாதிரி அவங்க சாங்ஸ் இன்னைக்கு வரைக்கும் போய் ஆச்சு 30 வருஷம் ஆச்சு. பாட்டு பாடி 60s பாடினாங்க சுப்ரபாதம் ஃபேமஸ் ஆனதே அதுக்கப்புறம் தான், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி வாய்ஸில் தான். ஸோ அதனால பாதி இந்தியா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி குரலுக்கு தான் எந்திரிக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ராசி கூட சொல்லுவாங்க, காலைல எம்எஸோட பாட்டை கேட்டு எந்திரிச்சா அன்னைக்கு ஃபுல் டே நல்லா இருக்கும் அப்படின்னு. எல்லாத்தோட வீட்லயுமே அவங்களோட குரல் இன்ன வரைக்கும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது. மீராக்கு அப்புறம் தான் இந்த டர்னிங் பாயிண்ட். அவங்க கேரியர்லையும் சரி, அது சண்முகோடையும் சொல்லணும். சண்முகோடி வந்து மகளை இழந்துட்டா, மகள் வந்து இன்னொருத்தோட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான உடனே சண்முகோடி கோவமா போய் மதுரையில தனியா இருந்து வறுமையில செத்து போனான். அம்மா 2 பேத்துக்கு அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் இல்லையா? இல்ல, மோஸ்ட்லி இல்ல. போய் பாத்துருக்கேன் வரேன் சொல்றானுங்க, பட் பெருசா தொடர்பு இல்ல. ஒரு ஹெல்ப் பண்ணல, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஹெல்ப் பண்ணல. சதாசிவம்னால ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கலாம், சதாசிவம் மேல கோவமா இருந்தனால. ஸோ அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி. ஒரு தேவதாசி அந்த டைம்ல, அது தேவதாசி ஒளிட்டு டைம்ல வந்துட்டு கரெக்டா அவர் ஓடி போய் இன்னொரு கல்யாணம் ஆன ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் மறக்கடிச்சது இந்த மீரா படம் தான். அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி சார் இருந்துச்சு? அவங்களுடைய சில்ட்ரன் அவர் அடாப்ட் பண்ணாரு, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணாரு. அவங்க அண்ணன் பையனும் தம்பி பையனும் அடாப்ட் பண்ணாரு. அந்த பசங்க தான் இருந்தாங்க. பட் அது ரொம்ப வெரி க்ளோஸ் நெட் ஃபேமிலி. அவங்க எல்லா சம்பந்தமும் கல்கி வீட்டில் தான் பண்ணாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாங்க. ஸோ கடைசியாக இவங்களோட ஷேர்ஸுமே கல்கியோட ஃபேமிலிக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கல்கி பத்திரிக்கை இன்னைக்கு இல்லை, ஆன்லைன் மட்டும் தான் இருக்கு. பட் கல்கி செய்த சேவைகள் இன்னைக்கு பாதி பேர் இன்னைக்கு தமிழ் படிக்கிறான்னா பொன்னியின் செல்வன்ல ஆரம்பிச்சிருப்பான், இல்லாட்டி சிவகாமி சபதத்தில் ஆரம்பிச்சிருப்பான், அதுக்கப்புறம் மற்றதுக்கு போயிருப்பான். ஸோ படிப்பு ரீடர்ஷிப்பை தூண்டது கல்கி தான். அதோட ஓனராக அவங்க இருந்திருக்காங்க. அது நிறைய விஷயம் தெரியாது நிறைய பேருக்கு. இவங்களுக்கு மீராவா தெரியும், பாரத் ரத்னாவா தெரியும். பாரத் ரத்னா லேட்டாக தான் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கே இது இருக்கும். இந்த ராசி சொன்னேன்ல, அது வரைக்கும் எக்ஸ்ட்ராவா நடிச்ச எம்ஜிஆர் முதல்ல எம்எஸ் சுப்புலக்ஷ்மி கை நீட்டி சம்பளம் வாங்கின உடனே அடுத்த படம் ராஜகுமாரில ஹீரோ, 4 படத்துல சூப்பர் ஹீரோ, 10 படத்துல டெமிகார்டு. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் செத்து போய் 30 வருஷம் ஆகும்போது பர்த்டேக்கும் செத்து போனதுக்கு ரோடு கார்னர்ல போட்டோ வச்சு மாலையை போட்டு பாட்டை போடுறான். வேற யாருக்கும் கிடையாது. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ராசியானவங்க அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருக்கு. ரொம்ப ஒரு ராசியான பேர். இந்த பாட்டை கேட்டா ரொம்ப ராசி, அவங்களோட தொடர்பு இருந்தா ரொம்ப ராசி.
அப்படின்னு வந்துடுது. இந்த முக்கியமாக சொல்கிறது லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் அவங்க பேர் சம்மந்தப்பட்டது. பட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் காலில் அவங்க நேரோட பேச முடியும், ஒரு ஃபோன் காலில் காந்தியோட பேச முடியும்னு அந்த இது அப்படியே அங்கி போச்சு. நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஆனா இருந்திருக்கு. பட் சதாசிவம் எல்லாமே ஹஸ்பண்ட் தான், இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சதாசிவம் நீட்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சதாசிவம் ஒரு வேலை பார்க்கல, இவ கேரியரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தான். நிறைய சிங்கர்ஸ் சொல்லுவாங்க ஒய் டி பிகம் அ கிரேட் சிங்கர்னா ஐ ஹேட் அ குட் ஹஸ்பண்ட்பாங்க. இந்த கலை உலகத்துல இந்த ஹஸ்பண்டுங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஒரு பொசசிவ் ஆகாம டாமினன்ட் ஆகாம அந்த கலைக்கு ஒரு முக்கியத்துவம். அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் டாமினன்ட் ஆல் தட் ஸ்டஃப். பட் அவன் நல்லதை மட்டும் தான் நினைச்சார். ஓகே, கெரியருக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. கடைசி வரைக்கும் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணது சதாசிவம் தான். சதாசிவம் இல்லைனால் எம்எஸ் சுப்புலட்சுமி இல்லை, நிச்சயம் இல்லை. அதனால அதே மாதிரி சதாசிவம் வாஸ் லிங்க்ட் வித் ராஜாஜி, வித் கல்கி, வித் எவ்ரிபடி. அதனால ஒரு ஹானஸ்டாகவும் சொல்லணும். ஏன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி ரொம்ப க்ளோஸாக போட்டியாக வந்தது வசந்த கோகிலம்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க, சினிமாவில் நடித்தாங்க, பாட்டில் பாடுவாங்க. 31 வயசு செத்து போயிட்டாங்க. அவங்க இல்லாதவங்க தான் எம்எஸ்க்கு பெரிய இது வசந்த கோகிலம். ஏன்னா அவள் பேர் வசந்த கோகிலம்னோடனே கோகிலவாணி எம்எஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க டைட்டில் வந்து கோகிலவாணி. தட் இஸ் யார் கோகிலம்னா உங்களுக்கு குக்கு, இந்த குயில் குரல் கொண்ட எம்எஸ் சுப்புலட்சுமி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து கல்கி ரிவ்யூஸ் எழுதுறப்ப வசந்த கோகிலத்தையும் பாராட்டுவார். அப்படி ஃபோக்கஸ்டே இவ்வளோ மட்டும் கொண்டு வரல. பட் பார்க்கல ஒழுங்காக வந்து. பட் எம்எஸ் வந்து தனியாக நின்னது மீராக்கு அப்புறம் பெரிய விஷயம், ஒரு பெரிய இதாக உருவாக்குனாங்க. அப்புறம் என்ன காரணத்துக்காக சார் எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க? அந்த ஒரு ஃபினான்ஷியலாக ஒன்றுமே இல்லைங்கும் போது அவங்க லைஃப் எப்படி போச்சு? மேனேஜ் பண்ண முடியல, ஃபினான்ஷியலி தே குட் நாட் மேனேஜ். அப்புறம் இந்த சொல்லிக்கலி இந்த கொஞ்சம் இந்த ராயல்ட்டிஸ் வர ஆரம்பிச்சது. அதை வச்சு பேசிக்காக வாழ்க்கை ரொம்ப சாதாரண வாழ்க்கை. ஓகே, பிரமாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண வாழ்க்கை. கச்சேரிகளில் தான் வரும், அதை வச்சு பண்ணு வேணுங்கிறது மட்டும் இருந்தது. உடனே கடன் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சொந்தமாக அந்த காசை வச்சுருந்தா எங்கேயோ போயிருந்துருக்கலாம் கண்டிப்பாக. எப்போ அவங்க அந்த செட்பெட் வீட்டில் டெய்லி 40 பேருக்கு சாப்பாடு நடக்குமா, டிஃபனு சாப்பாடு நைட்டெல்லாம். அந்த மாதிரிலாம் வாழ முடியாது கண்டிப்பாக. திடீர்னு பணம் வரவங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு புரியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சொன்னீங்க சார். உங்களுடைய விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.